Hi friends, welcome to Tanga Kanitham. இன்னைக்கு நாம binomial series topicல example 1 and example 2 problem தான் பார்க்க போறோம். இப்போ இந்த question பாருங்க. Sum the series 1 plus 1 by 3 plus 1 by 3 into 3 by 6 plus 1 by 3 into 3 by 6 into 5 by 9 plus etc. Okay, அதாவது ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சம் இது எல்லாத்தையும் வந்து சம் பண்ணிட்டு அதோட வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, சரி. இந்த சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் பைனாமியல் சீரீஸோட ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்கா அப்படிங்கிறத நாம செக் பண்ணணும். அதுக்கு பைனாமியல் சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த சீரீஸ் கூட இதை நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஓகே, சரி. அப்போ பைனாமியல் சீரீஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இங்க பாருங்க, 1 minus x power minus p by q equal to 1 plus p by 1 into x by q plus p into p plus q divided by 1 into 2 into x by q the whole square plus p plus q p plus 2q into x by q the whole cube divided by 1 into 2 into 3 plus etc. where minus 1 is less than x is less than 1. இதுதான் வந்து பைனாமியல் சீரீஸ். இந்த பைனாமியல் சீரீஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த எக்ஸோட வேல்யூ வந்து -1லேருந்து +1க்குள்ள இருக்கணும். ஓகே, ஆனா -1க்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது, அதே மாதிரி +1க்கும் அது ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஆனா அதோட வேல்யூ -1லேருந்து +1க்குள்ள இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இதுல வந்து அதாவது என்னென்ன கண்டிஷன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே இந்த பைனாமியல் சீரீஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1ஆ தான் இருக்கும். ஓகேவா? அது 1ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா p by 1 into x by q இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? தேர்ட் டேர்ம்ல நியூமரேட்டர்ல 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது p into p plus q அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல 1 into 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். into x by q the whole square. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா, சாரி, இது வந்து ஃபோர்த் டேர்ம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, இது வந்து செகண்ட் டேர்ம், இது வந்து தேர்ட் டேர்ம், இது வந்து ஃபோர்த் டேர்ம். ஓகே, ஃபோர்த் டேர்ம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல p into p plus q into p plus 2q அப்படின்ட்டு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். டினாமினேட்டர்ல 1 into 2 into 3 அப்படின்ட்டு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட x by q ஹோல் பவர் x by q ஹோல் பவர் 3 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதாவது செகண்ட் டேர்ம்ல x by q இருக்கு, தேர்ட் டேர்ம்ல x by q த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு, ஃபோர்த் டேர்ம்ல x by q த ஹோல் கியூப்னு இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருந்திருக்கும்? x by q பவருக்கு பவர் 4 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பைனாமியல் சீரீஸ். சரி, இதோட ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the series should commence with 1 as a first term. இது நம்ம இப்பதான் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? 1ஆ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட், the second term should be of the form p by 1 into x by q whole power 1. இதுவும் பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? செகண்ட் டேர்ம் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த succeeding terms the power of x by q should be 2, 3, 4, etc. The coefficients should be such that the numerator and denominator have same number of factors. அதாவது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நமக்கு சேம் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கணும் as a power of x by q. ஓகேவா? நம்ம இப்போ பார்த்துருந்தோம் இல்லையா, தேர்ட் டேர்ம்ல நமக்கு என்ன இருந்தது? x by q the whole square அப்படின்னு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நியூமரேட்டர்ல இங்க இருக்கு பாருங்க. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல x by q இருக்கு, அதாவது இதுக்கு பவர்ல 1. அப்போ நியூமரேட்டர்லயும் ஒரு ஃபேக்டர் இருக்கு, டினாமினேட்டர்லயும் ஒரு ஃபேக்டர் இருக்கு. இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா x by q த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இது 2. இங்க வந்து நியூமரேட்டர்ல 2 ஃபேக்டர் இருக்கு, டினாமினேட்டர்ல 2 ஃபேக்டர் இருக்கு. அதே மாதிரி தான் தேர்ட் டேர்ம்ல x by q ஹோல் கியூப் இருக்கு. அப்போ நியூமரேட்டர்ல 3 டேர்ம் இருக்கும், டினாமினேட்டர்லயும் 3 டேர்ம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இங்க சொல்றாங்க. The coefficients should be such that the numerator and denominator have same number of factors as the power of x by q. Okay? அதுக்கப்புறம் if the power is n, then the numerator of the coefficient is a product of n terms. இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பவர் n இருக்கு அப்படின்னா நியூமரேட்டர்ல n ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த n ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும்? ஏபியில் இருக்கும். ஏபினா என்ன? அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஓகே, நீங்கள் லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதுதான், அது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கணும். whose initial term is p and common difference is q. நெக்ஸ்ட்டு
denominator is a product of first n integers. denominator எப்படி இருக்கணும்? product of first n integers இருக்கணும். அதாவது 1 into 2 into 3 into etc. n. இப்போ இங்க பாருங்க, இந்த சீரீஸ்ல இந்த செகண்ட் டேர்ம்ல 1 இருக்கு, தேர்ட் டேர்ம்ல 1 into 2, நெக்ஸ்ட் டேர்ம்ல 1 into 2 into 3. ஸோ அதுதான் சொல்றாங்க. அப்போ nth டேர்முக்கு வரும்போது என்ன வரும்? 1 into 2 into 3 into etc. n-1 இருக்கும். எப்படி? செகண்ட் டேர்ம்ல டினாமினேட்டர்ல 1 இருக்கு, தேர்ட் டேர்ம்ல டினாமினேட்டர்ல 1 into 2 இருக்கு. ஓகேவா? அப்போ இதே மாதிரி nth டேர்ம்ல என்ன இருந்திருக்கும்? டினாமினேட்டர்ல 1 into 2 into etc. n-1 இருக்கும் இல்லையா? ஸோ அதான் வந்து சொல்றாங்க. அடுத்தது PQX இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த 1 minus x whole power minus p by q இருக்கு இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு சம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கிங் ரூல். இதை வந்து இன்னும் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கொடுத்துருக்க சீரீஸ்க்கு நான் ஒரு நேம் கொடுத்துருக்கேன், எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது எஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் பைனாமியல் சீரீஸோட ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணி பார்த்துடலாம். அதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு என்ன எப்படி இருக்கணும்னா 1 இருக்கணும். ஆமாம், 1 தான் இருக்குது, கரெக்டா? செகண்ட் டேர்ம் வந்து p by 1 into x by q. ஸோ இதுக்கு பதிலாக 1/3 அப்படி நமக்கு வந்துருச்சு. அடுத்தது தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா p into p plus q divided by 1 into 2. அப்போ இங்கே நமக்கு டினாமினேட்டரில் 1 into 2 வரணும். ஓகேவா? அது வர்ற மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இங்கே நமக்கு டினாமினேட்டரில் 6 இருக்குல்ல, இந்த 6 வந்து நம்மளால் எப்படி எழுதிக்க முடியும்னா 2 into 3 எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ 1 plus 1/3 plus 1/3 into 3 by 6 2 into 3 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். plus 1/3 into 3 into 5 divided by, அதே மாதிரி இந்த 6 2 into 3 எழுதிக்கலாம், 9 3 into 3 அப்படின்னு எழுதிக்கலாம், plus etc. ஸோ ஈக்குவல் டு 1 plus 1/3 plus நியூமரேட்டரில் நமக்கு 1 into 3 ரெண்டு ஃபேக்டர் வந்துருச்சு. டினாமினேட்டரில் இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2வை நாம் 1 into 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இந்த 2வை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 1 into 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க டேர்ம்ஸ் என்ன இருக்குது? 3 இருக்குது, 3 இருக்குது. இதை நாம் 1/3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா 2 டைம்ஸ் ப்ராடக்டில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 1/3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இதில் நமக்கு நியூமரேட்டர் 1 into 3 into 5னு வந்திருக்கு. டினாமினேட்டரில் நமக்கு இங்கே என்ன வரணும்? 3 into 2 into 1 வரணும், கரெக்டா? அப்போது இங்கே இருக்க பாருங்கள், இந்த 2 into 3 இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 into 2 into 3 அப்படின்னு எழுதிக்கலாமா? சரி, இது போனதுக்கப்புறம் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே ஒரு 3 இருக்கும், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. இதை நாம் 1/3 ஹோல் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸட்ரா. நெக்ஸ்ட்டு இப்போ இதை பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்குது. செகண்ட் டேர்ம் என்ன? p by 1 into x by q. p by 1 into x by q. இதுதான் என்னது? 1/3, கரெக்டா? அடுத்தது இதில் இந்த ஃபார்முலாவில் பார்த்தோம்னா p into p plus q, அதாவது ரெண்டு ஃபேக்டர் நியூமரேட்டரில். இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 1 into 3. அப்போ இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா p into p plus q இதுதான் என்னது? 1 into 3. அப்போ p equal to 1, p plus q equal to 3ன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? இப்போ இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு காமன் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். எப்படி? ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்க இல்லையா? ஏபி ஃபார்முலாவில் காமன் டிஃப்ரென்ஸ் d is equal to t2 minus t1. ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் d வந்து கிடச்சிடும். ஸோ d is equal to 3 minus 1 equal to 2. ஓகே, ஸோ d equal to 2. இந்த காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னன்னா q. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் p plus q minus p போட்டிங்கன்னா என்ன வரும்? p plus q minus p போட்டிங்கன்னா q தானே வரும். இப்போ q equal to 2. இந்த டியும் க்யூவையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஃபார்முலா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். இது ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இதை நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணாம். ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுங்க போதும். ஓகேவா? p plus q minus p சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? p plus q minus p லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் 3 minus 1. ஓகேவா? இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடுச்சு. ரைட் ஹேண்ட் சைடில் 3 minus 1 என்ன வரும்? 2 வருமா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம்.
ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் q, ரைட் ஹேண்ட் சைடில் 2. அப்போ q-ஓட வேல்யூ என்னது? 2. அவ்வளோதான். ஓகேவா? சரி, அதாவது இது வந்து இதுலேருந்து வந்தது, சாரி இது இல்லை, இந்த டேர்ம் வந்து நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் q ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, q-ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த q வேல்யூ இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா? p வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், pனா என்னது? 1. ஸோ pக்கு பதிலாக 1 டிவைட் பை 1 இன்டூ எக்ஸ் டிவைடட் பை q. qக்கு பதிலாக 2 ஈக்குவல் டு 1/3. இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். x பை 2 ஈக்குவல் டு 1/3. சரி, அப்போ எக்ஸ் என்ன வரும்? இந்த 2 அப்படி ஈக்குவல் டு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 2 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன வரும்? மல்டிப்ளிகேஷனில் போயிடும் இல்லையா? அப்போ 1 into 2 டிவைட் பை 3 வரும், தட் இஸ் 2/3. திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3. ஓகே, சரி, அவ்வளோதான். இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், பியும் தெரியும் கியூவும் தெரியும். இதை வச்சு இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? 1 minus x whole power minus p by q. இதுதான் ஃபார்முலா. So this implies sum of the series equal to 1 minus x power minus p by q equal to 1 minus x ஓட வேல்யூ என்னது? 2/3 power minus of p by q. p ஓட வேல்யூ என்னது? 1 by q. q ஓட வேல்யூ என்னது? 2. இங்கே 2 போட்டுருக்கோம், சரியா? சரி, இப்போ இந்த 1 minus 2/3 ரெண்டுத்தையும் நாம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது இந்த செகண்ட் நம்பர் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, p by q ஃபார்மேட்டில் இருக்கு. அதனால இது அப்படியெல்லாம் சப்ராக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, இந்த டினாமினேட்டரையும் வந்து ரெண்டுத்தையும் ஒன்று போல் மாற்றணும். ஏன்னா 1க்கு கீழே 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா? அதாவது எந்த நம்பரும் இருக்குது வந்து ஒரு ஹோல் நம்பராக இருக்குது அப்படின்னா டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு டினாமினேட்டர் 1 இருக்குது, செகண்ட் நம்பருக்கு டினாமினேட்டர் 3 இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இதை நம்மளால் சப்ராக்ட்லாம் பண்ண முடியாது. இந்த டினாமினேட்டர் நம்பரை ஒன்று போல் மாற்றணும், சேமாக இருக்கணும். மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது எதுனாலும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, அப்போ இங்கே 3 வரணும். என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 போட்டுக்கலாமா? ஸோ அதை இங்கே பண்ணியிருக்கேன் ரஃபில். 1 minus 2/3 is equal to multiply and divide by 3 போடுறோம். அப்போ 3/3 வருது, minus 2/3. இப்போ டினாமினேட்டர் 3 வந்து காமனாக இருக்குது, அப்படி எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 3 minus 2 இருக்கா? சப்ராக்ட் பண்ணிவிடுங்க, என்ன வரும்? 1/3. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு 1/3. இது மட்டும் இல்லை, பவரில் நமக்கு -1/2 இருக்குது. ஓகே, ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பவரில் மைனஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிடுங்க. இப்போ 1/3 இருக்குது, அதுக்கு அப்படியே ஒரு தலைகளாக போட்டிங்கன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 3 வருமா? அப்போ 3. இந்த மைனஸ் இருக்கிறனால தான் நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றிருக்கோம், அதனால் திரும்ப மைனஸில் எழுதக்கூடாது. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 3 power 1/2. அதே மாதிரி பவரில் 1/2 என்ன அர்த்தம்? அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு சீரீஸு, இதோட சம், இதோட டோட்டல் வேல்யூ இதுதான் √3. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2 ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினை கொடுத்துருக்காங்கன்னா சம் த சீரீஸ் 1/10 ப்ளஸ் 1 into 4 divided by 10 into 20 plus 1 into 4 into 7 divided by 10 into 20 into 30 plus etc. ஓகே, ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பைனாமியல் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்கணும்? 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். கரெக்டுங்களா? இப்போ தான் பார்த்தோம், பைனாமியல் சீரீஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்கணும்? 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். பட் இது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரி, இந்த கொடுத்துருக்க சீரீஸ்க்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு நேம் ஒன்று கொடுத்துடலாம், எஸ் அப்படின்ட்டு. ஓகே, இது நம்மளாக கொடுக்குற நேம்ங்கிறதுனால லெட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 plus 1 into 4 divided by 10 into 20 plus 1 into 4 into 7 divided by 10 into 20 into 30 plus etc. சரி, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்போ இங்கே வந்து 1 வரணும். அதனால் ரெண்டு சைடும் 1ஆல் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் என்ன வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் 1 + 1/10
plus 1 into 4 divided by 10 into 20. Third, 1 into 4 into 7 divided by 10 into 20 into 30 plus etc. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறமா இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்ட் ஐடியா வரும் இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேர்ம் 1 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் 1/10 ப்ளஸ் இப்போ இதில் பாருங்கள் இங்கே வந்து 1 into 4 அப்படின்ட்டு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல 1 into 4 into 7 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே சரி, இதோட டிஃப்ரென்ஸ் காமன் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நியூமரேட்டரில் இருக்குல்ல அந்த ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் இருக்க ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா தனித்தனியாக வந்து ஏபியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கணும். தமிழில் சொல்லணும்னா கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கணும். ஓகே சரி, அதோட ஜென்ரல் கண்டிஷன் என்ன, ஒரு சீரீஸ் வந்து ஏபியில் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன கண்டிஷனில் இருக்கும், அதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். கரெக்டுங்களா? அதாவது T2 minus T1 செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட்டு டேர்மையும் சப்ராக்ட் பண்ணி வர வேல்யூ T2 minus T1. இதுவும் T3 minus T2 தேர்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் சப்ராக்ட் பண்ணி வர வேல்யூ இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் தேர்ட் டேர்ம் T4 minus T3. ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு டேர்மாக அப்படியே சப்ராக்ட் பண்ணி வர வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அதுதான் வந்து டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா தான் அந்த சீரீஸ் வந்து ஏபியில் இருக்குது, அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது. இன்னும் கிளியராக சொல்லணும்னா அது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். சரி, அதை செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இப்போ 4 minus 1 போட்டிங்கன்னா என்ன வரும், 3 வருது. ஓகே, இந்த கேஸில் 4 minus 1 3, 7 minus 4 3. கரெக்டா? அப்போது T2 minus T1 போட்டாலும் 3 தான் வருது, T3 minus T2 போட்டாலும் 3 தான் வருது. அப்போ இது ஏபியில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ டினாமினேட்டர் பார்க்கலாம். டினாமினேட்டரில் இங்கே நமக்கு ஆல்ரெடி அதாவது செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 1/10 இருக்குது. அப்போ 1/10 வர மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. இங்கே வந்து டினாமினேட்டர் 20 இருக்குது. இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா, 2 into 10 அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு என்ன தேவை, இந்த இடத்துல என்ன வரணும், 1/10 the whole square வரணும். கரெக்டுங்களா? ஏன்னா செகண்ட் டேர்ம் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், x/q. கரெக்டா? அதாவது p into x/q அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் டேர்ம். p வேல்யூ என்னது, 1 தெரியும் இல்லையா. இப்போ நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது பின்னு சொல்லுவோம், செகண்டாக இருக்கிறது p + q. அப்போ இதில் p வந்து 1. ஓகே, இந்த ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இதில் பாருங்கள், செகண்ட் டேர்மில் என்ன இருக்குது, p/1 into x/q. நாம் என்ன சொல்லிட்டோம், இந்த 1 into 4 இருக்குல்ல, இது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பியோட வேல்யூ வந்து 1 இங்கே எழுதிக்கலாம், இன்னும் கிளியராக புரியும். பியோட வேல்யூ 1, p + q 4. ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ 1 சொன்னோம் இல்லையா, 1 + q = 4. அப்போ q என்ன வரும், 4 minus 1. ஏன்னா இந்த 1 அப்படியே ஆப்போசிட் சைடு வந்துருச்சுன்னா -1 வந்துடும். தட் இஸ் 4 minus 1. 4 minus 1 போட்டிங்கன்னா 3ன்னு வரும். இப்போ q-ஓட வேல்யூ 3ன்னு அர்த்தம். கரெக்டா? p-ஓட வேல்யூ 1, q-ஓட வேல்யூ 3. இந்த பைனாரி சீரீஸில் செகண்ட் டேர்மு p/1 into x/q. இதில் pக்கு பதிலாக 1 போட்டுட்டோம். சரிங்களா? pக்கு பதிலாக 1 போட்டுட்டோம். அப்போ இந்த x/q டேர்ம் தான் என்னது, இந்த 1/10. புரியுதுங்களா? இந்த x/q தான் என்னது, 1/10. x/q = 1/10. கரெக்டா? சரி, இப்போ ஆஸ் பர் ஃபார்முலா நமக்கு தேர்ட் டேர்ம் என்ன வந்திருக்கணும், x/q the whole square வரணும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த x/q அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொன்னோம், 1/10 சொன்னோம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், 1/10 ஸ்கொயர்னு வரணும். கரெக்டா? ஸோ அதை வர வைக்கிறது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 20-ஐ 2 into 10 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ நியூமரேட்டரில் 1 into 4 டிவைடட் பை டினாமினேட்டரில் 10 into இந்த 20-ஐ நாம் 2 into 10 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு 1/10 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேர்மில் 1 into 4 into 7 டிவைடட் பை 10 into 20-ஐ 2 into 10 எழுதிக்கிறோம், 30-ஐ 3 into 10 எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, s + 1 அப்படின்னு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் 1/10 ப்ளஸ் தேர்ட் டேர்ம் 1 into 4 டிவைடட் பை இந்த 2-வை நாம் 1 into 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே 10 into 10 இருக்கு இல்லையா, இதை நாம் 1/10 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா டினாமினேட்டர் தானே இருக்குது 10, அதனால் 1/10.
2 டைம்ஸ் ப்ராடக்ட்ல இருக்கு, அதனால 1/10 the whole square. நெக்ஸ்ட் 1 into 4 into 7 divided by இந்த 2வையும் இந்த 3யும் கம்பைன் பண்ணிக்கலாம். இதை கம்பைன் பண்ணி இதை நாம எப்படி எழுதிக்கலாம்னா 1 into 2 into 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க 10 எத்தனை வாட்டி வந்திருக்கு பாருங்க, இங்க 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு, ப்ராடக்ட்ல இருக்கு. அதனால இதை நாம 1/10 whole cube அப்படின்னு எழுதிக்கலாம், பிளஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாக்கும் இந்த பைனாமியல் சீரிஸோட ஜென்ரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 வந்துருச்சா, இருக்கு. செகண்ட் டேர்ம் p/1 into x/q 1/10 வந்துருச்சு. அடுத்து என்ன வந்திருக்கணும், p into p plus q, ரெண்டு ஃபேக்டர் நியூமரேட்டர்ல இருக்கணும். 1 into 4 இருக்கு. டினாமினேட்டர்ல 1 into 2 வரணும், இருக்கு. அதுக்கப்புறம் x/q the whole square, அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இது ஸ்கொயர்ல வரணும், வந்துருச்சு. அடுத்தது p into p plus q into p plus 2q, 3 ஃபேக்டர்ஸ் இருக்கணும், இருக்கு. இது ஏபியில் இருக்கணும், ஏபியில் தான் இருக்கு. டினாமினேட்டரில் 1 into 2 into 3 வரணும், அப்படிதான் வந்திருக்கு. அப்புறம் x/q the whole cube, இங்கே x/qன்ற என்னன்னு சொன்னோம் 1/10, அப்போ 1/10 whole cube வரணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ இது பைனாமியல் சீரீஸில் தான் இருக்கு. ஓகே, சரி, இப்போ இது வந்து பைனாமியல் சீரீஸில் இருக்கிறதுனால இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. சரி, யூஸ் பண்ணும்போது பீனா என்னன்னு தெரியும், கியூனா என்னன்னு தெரியும். தென் வாட் அபவுட் எக்ஸ், அதை இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, திரும்ப வருவோம். செகண்ட் டேர்ம் நமக்கு என்னன்னு கொடுத்துருந்தோம், p into x/q இல்லையா, p into x/q, இதுதான் என்னது 1/10. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், பியோட வேல்யூ 1, கியூவோட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இல்லையா. பியோட வேல்யூ 1 இன்டூ x/qவோட வேல்யூ 3 ஈக்குவல் டு 1/10. நமக்கு என்ன வேணும், எக்ஸ் தானே, அதனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3யை ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இது டிவைடில் இருக்கிறதுனால ஆப்போசிட்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். அதனால 1/10 into 3 is equal to 3/10. So this implies x is equal to 3/10. Okay. So this implies s plus 1. இந்த இடத்துல left hand side s ன்னு எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா s plus 1 இல்லையா. அதனால s plus 1 equal to என்ன ஃபார்முலா, 1 minus x whole power minus p/q, இதுதானே ஃபார்முலா. ஸோ 1 minus xக்கு பதிலா 3/10 whole power minus p/q. pயோட வேல்யூ 1 divided by qவோட வேல்யூ 3. சரி, இதுக்கப்புறமா இந்த 1 minus 3/10 இருக்கு. நமக்கு டினாமினேட்டரில் இங்கே 10 இருந்தாதான், அதாவது டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்தாதான் அந்த ரெண்டு நம்பர் நம்மளால் ஆடோ இல்லை சப்போ எதனால பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த டினாமினேட்டர் 10 வரதுக்காக மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 அப்படின்னு போடுறோம். அப்படி போடும்போது 10/10 வரும், மைனஸ் 3/10 வரும், ஹோல் பவர் மைனஸ் 1/3. இப்போ இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 10லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 வரும், டிவைட் பை 10 ஹோல் பவர் மைனஸ் 1/3. பவரில் மைனஸ் இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து போட்டுக்கலாம். 10/7 ஹோல் பவர் 1/3. ஓகே, ஸோ இதுதான் என்னதுன்னா எஸ் ப்ளஸ் 1ஓட வேல்யூ. ஆனால் நமக்கு என்ன வேணும், எஸ் தானே, அதனால எஸ் இஸ் ஈக்குவல் டு 10/7 ஹோல் பவர் 1/3. இந்த ப்ளஸ் 1 ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைடில் வருது, அதனால -1. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஒரு சீரீஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதோட ஆன்சர் என்னன்னா 10/7 ஹோல் பவர் 1/3 -1. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுலேயே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.